அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களை இன்று சில இளைஞர்களை பார்க்கிறோம், பாகிஸ்தான் ஜுப்பாவோடும் தலைப்பாகையோடும் அங்குமிங்கும் சுத்தி திரிகிறார்கள். கலிமாவுக்கு விளக்கம் சொல்கிறார்களாம். என்ன விளக்கம்? வஸ்துக்களை கொண்டு எதுவும் நடப்பதில்லை, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நிலைய இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கலிமாவுக்கு தெளிவான அர்த்தம், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்துக்களை கொண்டு ஒன்றும் நடப்பதில்லை, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்றால் அது எங்கட ஈமான், அது வேற விஷயம். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே. ஒரு மரத்தில் இருந்து இலை விழுவதானாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழாது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் விழுகிறது. அது எங்கட ஈமான். நமக்கு நடக்கின்ற கலா கதிர், நமக்கு நடக்கின்ற எந்த நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. அது வேறு பகுதி, அது கலிமாவுக்கல்ல அர்த்தம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றுள்ள சில இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை, மார்க்கம் என்றால் என்னென்றே தெரியாதவர்கள் வழிநடத்துகிறார்கள். அவர் உலமாவா என்றால் உலமா இல்லை, மார்க்கத்தை படித்தவராண்டால் இல்லை, எங்கேயாவது மதரசாவுல அரபு படிச்சிக்காராண்டா தெரியாது. ஆனால் சில இளைஞர்களை கூட்டி வைத்துக் கொண்டு கலிமாவுக்கு இதுதான் விளக்கம், நாங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாதிரி வாழணும், நாங்க வாகனத்துல போகக்கூடாது, தொலைபேசி யூஸ் பண்ணக்கூடாது, எங்களுக்கு எந்த விதமான தொழில்நுட்பங்களும் தேவையில்லை, காட்டுல போய் நாங்க ஜுப்பா போட்டு விட்டு தாடி வளர்த்துக்கு இருக்கணும் என்று இன்று இளைஞர்கள் வழிகெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். மருத்துவம் ஹராம், இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்க கூடாது, நாங்கள் பிள்ளை மகப்பேற்றுக்காக வைத்தியசாலைக்கு போகக்கூடாது, வீட்டுல தான் புள்ள பெக்க வேண்டும், இங்கிலீஷ் மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடாது, ஹராம், உலக படிப்பு ஹராம், உலக படிப்புக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடாது. இப்படியெல்லாம் இன்றுள்ள இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு கலிமாவுக்கு தவறான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்படுவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எனவே எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் எந்த கலிமாவை மொழிந்திருக்கிறோமோ அதனுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஒருவர் சொல்லுவதோடு மாத்திரம் முஸ்லிமாகிவிட முடியாது. அதை உள்ளத்தால் ஏற்று அதன்படி அவர் வாழணும். இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு எந்த நிமிடமும் நாங்கள் இணை வைத்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் அல்லாஹுக்கு இணை கற்பித்தால் கலிமாவை விட்டு வெளியே போயும். அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்றால் கடவுளுக்கு தகுதியான அத்தனை இபாதத்துகளையும் அவனுக்கு தான் செய்யும். அது துவாவாக இருந்தாலும், அறுத்து பலியிடுவதானாலும், நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும். அவனை விடுத்து வேறு கடவுள்கள், மனிதர்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்களுக்கு அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத்துகளில் ஒரு சிறு இபாதத்தை செய்தால், ஒரு சிறு நேர்ச்சை, உள்ளத்தால் எண்ணுகின்ற நேர்ச்சையை அல்லாஹவை விட்டும் இன்னொருவருக்கு செய்தாலும் கலிமாவை விட்டு நாங்க வெளியில போயிடும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். வணங்க தகுதியானவன் அவன்தான் என்று சொல்லிவிட்டு இன்னொருவரை வணக்கத்துக்கு தகுதியாக ஆக்கிடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை புரிந்து இந்த கலிமாவை ஏற்று அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணித்தால் தான் அல்லாஹ் சொல்லுகின்ற சுவர்க்கம் எங்களுக்கு காத்திருக்கிறது.